பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தலைப்பு, மனிதர்களுடைய வாழ்க்கையில் தேவன் செயல்படுகிற விதம். தேவனுடைய பயங்கரமான செயல்கள் எப்படி நம்ம வாழ்க்கையில் அது செயல்படுகிறது. வேதத்தில் அநேக இடங்களில் நாம் தேவன் இடைப்படுகிற எல்லா இடங்கள்லையும் பார்த்தோம்னா அது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாகவே இருக்காது. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்காக, ஒரு சந்ததிக்காக, ஒரு பிரச்சனைக்காக அவர் செயல்படும் பொழுது அவருடைய மகிமையில் அதை அவர் செய்வார். அவருடைய வல்லமையில் அவர் அதை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. பூமியில் அஸ்திபாரம் இருக்குது, ஆனால் வானத்தில் எங்கே அஸ்திபாரம் இருக்குது? வானத்துக்குன்னு ஒரு அஸ்திபாரம் இருக்கா? நம்முடைய கண்களுக்கு அது தெரியலை. ஆனால் ஆண்டவருடைய கோபம், அந்த கோபம் வரும் பொழுது என்னென்ன அசைதான்? பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபத்தினால வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்ததான். இப்போ பரலோகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா பர்வதங்கள் இருக்குது. இந்த பூமியை போல தான் இருக்கும். பாருங்கள், பரலோகத்தில் பூமியில் இருக்கிறது போல் நதிகள் இருக்குது, மரங்கள் இருக்குது, படைப்புகள், நிறைய காரியங்கள் அங்கேயும் இருக்குது. சீயோன் பர்வதம் அங்கே இருக்குது, எருசலேம் அங்கே இருக்குது. 18ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தை அப்படியே கையில் வச்சுக்கோங்க. ஆனால் 18ஆம் சங்கீதத்தில் 7வது வசனம் அதுவும் ஒரே போல தான் இருக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்ததாம். சாமுவேலில் பார்க்கும் பொழுது வானத்தின் அஸ்திபாரங்கள், சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது பர்வதங்களின் அஸ்திபாரங்கள். ஏன் அவர் கோபம் கொண்டார்? எப்பொழுது இந்த பூமி அசைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 7வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. ஒரு பக்தனாகிய தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். கடைசி வார்த்தைகள் அவர் உயர்த்தப்பட்ட பிறகு, மேன்மையாக உயர்த்தப்பட்ட பிறகு தாவீது எழுதி வைத்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தை. அவர் சொல்கிறாரு, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. தாவீதுக்கு வந்த நெருக்கங்கள் அதிகம். தாவீதினுடைய வாழ்க்கையில் அவர் தேவனை துதித்தவர், ஆராதித்தவர், அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருக்காக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, அவருக்காக சேனாதிபதிகள் இருந்தாங்க, அவருக்காக ராஜ்யங்கள் இருந்தது. யூதாவையும் இஸ்ரவேலையும் அவர் ஆளுகை செய்து கொண்டு வந்தார். 40 வருஷம் அவர் ராஜாவாக இருந்தார். ஆனால் அந்த 40 வருஷம் ராஜாவாகிறதுக்கு முன்பதாக தாவீது பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் அல்ல, தாவீதினுடைய நெருக்கங்கள் கொஞ்சம் அல்ல, அவருக்கு ஏற்பட்ட போராட்டங்கள் கொஞ்சம் அல்ல. இன்றைக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரமாக நாம் இருப்போமானால் நமக்காக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் கொஞ்சமாக இராது. நிச்சயமாக போராட்டங்கள் இருக்கும். தேவன் அபிஷேகிக்காத மனுஷன், தேவன் ரட்சிக்காத மனுஷனுக்கு பிசாசுக்கும் சம்பந்தம், அதாவது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எந்த மனிதனை தேவன் தெரிந்து கொண்டாரோ, எந்த மனிதன் கர்த்தரை பற்றி கொள்கிறானோ அந்த மனிதனை பிசாசு விடவே மாட்டான். அவ்வளவு போராட்டங்கள் இருக்கும். நம்ம பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம், ஆண்டவரும் ஒருத்தர் இருக்கிறாரா, கர்த்தர் இருந்தார்னா நான் தான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆண்டவருக்கு யோக்கியமாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம் வருது? அப்போ ஏன் சத்தத்தை அவர் கேட்குறாரா? நானும் ஜெபிக்கிறேனே, ஜெபம் பண்ணாலும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் ஏன் வாழ்க்கையில் ஏன் நடக்கலை? பல நேரம் நம்மளுக்கு அந்த கோபங்கள் இருக்குது, அந்த வருத்தங்கள் இருக்குது. இந்த தாவீதை போல் நம்ம நெருக்கப்பட்டிருக்கோமா பாருங்கள். 5வது வசனமும் 6வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது தாவீது எந்த அளவுக்கு நெருக்கப்பட்டார்னா, மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது,
பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. இந்த பாடுகள் நம்மளுக்கு இருக்கா? மரண கட்டு நம்மளை சூழ்ந்துருக்கா? பாதாளத்தின் வந்துச்சு, வரும், சில நேரத்தில் வரும். மரண அலைகள், சாவு எப்போ வரும்னே தெரியாது, எப்போ வேணாலும் சாகிறது போல். அது அலைகள்னால் அலைகள் ஓயாது, ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மரணத்தினுடைய ஆவியினுடைய கிரியைகள், மரணத்தின் போராட்டங்கள், ஒன்று போச்சுன்னா ஒன்றை ஜெயிச்சோம்னா இன்னொன்று. அப்போ அந்த அலை வந்து 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 மோதிக்கிட்டே இருக்குது. என்னை சூழ்ந்து கொண்டது துர்ச்சன பிரவாகம், என்னை பயப்படுத்தினது. பயங்கரமான ஒரு ஆழமான ஒரு சமுத்திரத்துக்குள்ளே நான் போனது போல் இருக்கிறேன். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. நேற்று ஒரு பிள்ளைக்காக ஒரு ஒரு இடத்துக்கு ஜெபிக்க போனேன். அப்போ நான் எதிர்பார்க்கல, அங்கே ஒரு வாலிப பிள்ளை வந்துருந்துச்சு. அந்த பிள்ளைக்காக நான் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டேன். அப்புறம் வெளியில் வரும்பொழுது வண்டியில் வந்துட்டு இருக்கிறப்ப கர்த்தர் காட்டுறாரு, இன்னும் கொஞ்ச நாளில் அந்த பிள்ளை மறித்து பாதாளத்தினுடைய குழிகளுக்குள்ளார அது போயிடும். அப்படி சாத்தான் போராடிட்டு இருக்கிறான். ஏற்கனவே அந்த பிள்ளை ஏதோ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தா நான் அதுக்கப்புறமா கேள்விப்பட்டேன். சின்ன வயசு தான், ஒரு அண்டர் 20 இயர்ஸ். என்ன காரணம்? ஆண்டவர் மேலே அன்பு இல்லை, ஆண்டவரை நேசிக்கலை. உலகத்தை நேசிக்கும் பொழுது சாத்தான் என்ன பண்ணுவான்? ஒன்றை தான் நான் தேடிட்டு இருக்கேன். பாருங்கள், பிசாசு இரக்கமில்லாதவன், வாழ்ந்துட்டு போகட்டும், பிழைச்சி போகட்டும் அப்படின்னு சொல்லி பிசாசு விடவே மாட்டான். அவன் வாழக்கூடாது, அவன் நாசமாக போயிடணும்னு சொல்லி இரவும் பகலும் போராடி கொண்டே இருப்பான். இங்கே தாவீதுகிட்டையும் இதே போராட்டம் தான் வந்துச்சு. தாவீது அபிஷேகம் பண்ணிட்டாங்க, தாவீதை உயிரோடு விட்டால் எனக்கு பிரச்சனை. அந்த தாவீதின் ராஜ்யம் தான் துதியின் ராஜ்யம். தாவீது தான் தேவனுக்காக பல காரியங்களை செய்தவர். தாவீது அந்த ஆசரிப்பு கூடாரத்து முறைமைகளையே மாற்றினவர். அன்னைக்கு மோசே ஆரோன் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் துதி என்கிற ஒரு பிரதானமான ஒரு காரியத்தை கொண்டு வச்சது யாருன்னு சொன்னால் தாவீது. தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், மோசே ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்தார், வாசஸ்தலத்தை கட்டினார், ஆரோன் ஊழியம் செஞ்சார். ஆனால் இரவும் பகலும் அங்கே கர்த்தருடைய ஆலயத்தில் துதிக்கிறதுக்காக ஒரு சேவகர்களை ஏற்படுத்தணும், பாடகர்களை ஏற்படுத்தணும், சங்கீதங்களை இயற்றி இதை பாடுங்கன்னு சொல்லி சொன்னதே இல்லை. ஆனால் தாவீது தான் அதை செஞ்சார். அப்போ செய்யும் பொழுது தாவீதுடைய ராஜ்யம் துதியின் ராஜ்யம். எங்கெல்லாம் துதிக்கிறோமோ அங்கே அந்த துதி இருக்கிற இடத்துல தேவன் இருப்பார். தேவன் இருக்கிற இடத்துல பிசாசால கிரியை செய்ய முடியாது. ஆமென். அப்போ ஆண்டவர் தாவீதோடு இருக்கிறார் அப்படிங்கிறத அவன் அறிஞ்ச பிறகு தாவீதை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி முதல் அவனை அவனை வெறுத்தது தாய் தகப்பன், அவனுடைய சகோதரர்கள். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு சவுல் மிக மிக அதிகமாய் அவனை கொலை செய்ய வகை தேடினான். ஆனால் தாவீதுக்கு உதவி செய்ய ஒருவராகிலும் இல்லை. தாவீது தனித்து ஓடுறார். அவர் ஓடும் பொழுது எப்போ ஓடினாலும் அவர் தன் உயிரை காத்துக்கொள்ள ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரு மனுஷனாவது தாவீது நானும் கூட வர்றேன், இந்த சவுலை நம்ம எதிர்த்து நிற்போம், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லலை. தாவீது ஓடிட்டே இருந்தார். அப்போ ஓடிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் 9வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது தான் நம்ம இதை பார்க்கலாம். அவர் நாசியிலிருந்து பச்சைக்கிற புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. ஆண்டவர் தமது தாசனாகிய தாவீது நெருக்கப்படும் பொழுது, தமது தாசனாகிய தாவீது மரண கட்டுகளுக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி அவர் அபயமிடுகிறார். அவர் சொல்லுகிறார், அந்த 7வது வசனம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அபயமிட்டேன். அபயம்ங்கிறதுனா மேல்முறையீடு. இப்போ நம்ம கீழ் கோர்ட்லேருந்து மேல் கோர்ட்டுக்கு நம்ம மேல்முறையீடு பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவரே, பூமியில் எனக்கு நியாயம் இல்லை, நான் பரலோகத்து வழக்கு மன்றத்தில் என்னுடைய வழக்கை நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்ன பொழுது கர்த்தர் தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, பூமியில் எந்த மனுஷர்கிட்டையும் பேசி அது நடக்கலை அப்படின்னா பரலோகத்தினுடைய வழக்கு மன்றம் ஒன்று உண்டு, அங்கே ஆலோசனை சங்கம் இருக்குது. நம்ம பூமியில் உள்ள வழக்கை யாரும் தீர்க்கலை அப்படின்னு சொன்னால் என்னுடைய வழக்கை, என்னுடைய பிரச்சனையை நான் பரலோகத்தின் வழக்கு மன்றத்தில் நான் பதிவு செய்கிறேன், இதை பரலோகம் விசாரித்து அதுக்கு தீர்ப்பு சொல்லட்டும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பரலோகத்தின் ஆலோசனை சங்கம் கூடி அந்த பிரச்சனையை விவாதிக்கும். என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை, இந்த பிள்ளைக்கு இந்த போராட்டம், இந்த கஷ்டத்துக்குள்ளே போயிட்டுருக்கு, இதை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி உலக அரசாங்கம் செய்ய முடியாததை பரலோக அரசாங்கம் செய்யும். இப்போ இவர் பரலோகத்துக்கு மேல்முறையீடு செஞ்சதுனால எங்கேருந்து அவர் கேட்டார்னா, தமது ஆலயத்திலிருந்து,
அப்போ அந்த ஆலயம் எங்கே இருந்துச்சு? தாவீது இந்த ஆலயத்தை சொல்லும் பொழுது பூமியில் ஆலயம் கட்டப்படலை, சாலமோன் நாட்களில் தான் ஆலயம் கட்டப்பட்டாயிற்று. அப்போ இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா பரலோகத்தில் உள்ள மாதிரி. தாவீதுக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுக்கப்பட்டுச்சு, நீ உனக்கு மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரின்படியே நீ செய்ய கவனமாக இருன்னு சொல்லி மோசைக்கு சொன்னார். அவருக்கு ஆசரிப்பு கூடார மாடலை காமிச்சார். ஆனால் இங்கே தாவீதுக்கிட்ட ஆலயம் எப்படி இருக்குன்றத மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிட்டாரு. ப்ளூ பிரிண்ட் அந்த டிசைன் பேட்டர்ன் எங்கேருந்து வாங்கினார்னா தாவீது உட்காந்து அவர் படம் வரையலை, ஆண்டவரே சொல்லி கொடுத்தார். இப்படி தான் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கணும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கணும், வெளிப்பிரகாரம் இருக்கணும், இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ வித்து எல்லாமே இருக்கணுன்றத, எப்படிப்பட்ட மரங்களால் செய்யணும், எப்படி அதை பொன் தகடுகளால் அதை மூடணும், எல்லாத்தையும் தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கினார். இதை எப்படி அவர் பார்த்தார்னா பரலோகத்தில் உள்ள ஆலயத்தை கர்த்தர் அவருக்கு காண்பிச்சார், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கும் தேவன் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் மாறாதவராக இருக்கிறார். ஆமேன். ஒரு ஆமேன் தான் வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ நாம் இந்த ஆலயத்தில் ஆண்டவர் சொல்கிறார், சாலமோன் கட்டின ஆலயத்தில் என்ன சொல்கிறார்? என் கண்கள் என் இருதயமும் என்னாலும் இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னவர். அந்த ஆலயமே இன்றைக்கி இல்லை. ஆனால் பரலோகத்தின் ஆலயத்தை யாராலையும் இடிச்சு போட முடியாது. ஏன் பூமிக்குரிய ஆலயத்தை இடிஞ்சு போச்சுன்னா அவர்கள் பாவம் செஞ்சாங்க, ஆலயத்தை கட்டினாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தலை. எந்த சாலமோன் கையால் தேவாலயம் இவ்வளவு பிரமிப்பாக கட்டப்பட்டுச்சோ அதே சாலமோன் கையாலே சாத்தான் பிசாசுக்கு கோயிலை கட்டிட்டான். அதுக்கப்புறம் அவனே என்ன பண்ணுறான்? விக்கிரகங்களுக்கு பலியிட ஆரம்பித்தான், கர்த்தரை மறந்தான். அதன் பிறகு கர்த்தருடைய கோபம் ஜனங்கள் மேல் மூண்டது, கர்த்தருடைய ஆலயம் இல்லாமல் போயிட்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயம் நீங்கள் நானும் உட்காந்துருக்கிற இந்த ஆலயம் மாத்திரமல்ல, நம்ம தான் ஆலயம். அல்லேலூயா. 2 இடத்துல வாசம் பண்ணுறாரு. கடந்த நாட்களில் நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் கூட வச்சுருந்தேன், பார்த்துருக்கலாம். தேவன் வாசம் பண்ணுகிற 2 இடம். ஒன்று அவர் பரலோகத்தில் வாசமாக இருக்கார், 2வது நொறுங்குண்ட ஆவி, நொறுங்குண்ட மனதோடு உடஞ்ச உள்ளத்தோடு கர்த்தரை தேடும் பொழுது அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுறார். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நம்ம ஆணவத்தில் தும்முற இருந்தோம்னா கர்த்தர் வரவே மாட்டார். ஆனால் தாழ்ந்து பணிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழும் பொழுது கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இங்கே தாவீதை தான் கர்த்தர் தனக்காக அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. தாவீது ஜெபம் பண்ண பொழுது அந்த 9வது வசனத்திலிருந்து வாசிங்களேன் சிஸ்டர். 2 சாமுவேல். அவர் நாசியிலிருந்து என்ன வந்துச்சான்? பச்சிக்கிற புகை. அந்த புகையே பச்சைத்துமா. அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. தொடர்ந்து வாசிங்க. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். இப்போ இன்ன வரைக்கும் எங்கே இருக்காருன்னா பரலோகத்தில் இருக்கிறாரு. பரலோகத்தில் அவருடைய சத்தம், நம்முடைய சத்தம் கேட்ட உடனே, நம்முடைய விண்ணப்பம் போன உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. அந்த கோபத்தினால பூமி அசைய ஆரம்பிச்சிருச்சு. எங்கே? பரலோகத்தில் இருக்கிற தேவன் அங்கே கோபத்தினால பூமி அசைய ஆரம்பிச்சிருச்சு. பூமி அசைய ஆரம்பித்தது இல்லாமல் பர்வதங்கள் அதர ஆரம்பிச்சிருச்சு, வானத்து அஸ்திபாரங்களும் அசைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கர்த்தருடைய உக்கிர கோபம், நான் அபிஷேகம் பண்ணின என் மகனுக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனை தொட முடியாது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் ஜெபம் பண்ணினா, கர்த்தரை நோக்கி கதறினா கர்த்தரே கோபத்தோடு இறங்குவார். அப்போ அந்த கோபத்தினால வானத்து அஸ்திபாரங்களும் அது குலுங்கிட்டு அவர் வானங்களை தாழ்த்தி இறங்கினார். 1 வானம் 2 வானம் இல்லை, வானங்களிலும் தாழ்த்தி இறங்கி அவரே வர்றாரு. அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. 2 விஷயம் இருக்குது. காரிருள் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க காரிருள் அவருடைய பாதங்களுக்கு கீழே கொண்டு போக முடியும். 2வது அவருடைய காரிருள் வித்தியாசமான காரியங்களை செய்யும். காரிருள் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் சொல்லப்பட்டிருக்கு. சாலமோன் சொல்கிறாரு, நீ காரிருளில் வாசம் பண்ணுகிறவர். எங்கே தம்மை மறைக்கணுமோ அங்கே மறைந்து செயல்படுவார், எங்கே வெளிப்படணுமோ அங்கே வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அப்போ என்னன்னா அந்த காரிருள் என்ன செய்யணும்னா, அவர் நம்ம பின்னாடி இருந்து நம்ம கூட இருந்து செய்கிற காரியம் நமக்கே தெரியாது, ஆனால் அவர் நம்ம அங்கே தான் இருக்கிறார். 11வது வசனம், கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளின் மேல் தரிசனமானார். இப்போ தாவீதுடைய கண்களை திறந்து பார்க்குறாரு அந்த வனாந்தரத்தில். ஆண்டவரே, எல்லாரும் என்னை கொல்ல வர்றாங்க, நான் என்னுடைய மரணம் கொஞ்சம் நெருங்கி வந்துடுச்சு, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்றப்ப மனுஷர்களால் எனக்கு உதவி இல்லை அப்படின்னு அவர் பரலோகத்தை நோக்கி ஏறெடுத்து பார்க்குறாரு. அப்படியே வானம் திறக்கப்படுது, அப்படியே வானங்கள் அப்படியே இறங்கி வர்றது. எப்படி வர்றாருன்னா மிகுந்த கோபத்தோடு வர்றார். நம்ம பாட்டு கூட பாடுவோம் இல்லையா, கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். அப்போ அந்த பாட்டு எவ்வளவு ஏன் பிள்ளை
எப்படி தொடலாம்? ஸ்கூலில் நம்ம பிள்ளைய ஒருத்தர் அடிச்சிட்டாக்க நம்மளுக்கு வந்து எவ்வளோ கோவம் வந்துருச்சு. என் பிள்ளைய ஒருத்தன் கை வச்சிட்டான். ரோட்டில் போகிறப்ப ஒன்றும் இல்லை, அன்றைக்கி முக்கொம்பு போயிருந்தோம். பால் விளையாண்டுட்டு இருந்தாங்க. என் பையன் மேலே வந்து அந்த பால் விழுந்துருச்சு. எனக்கு கோவம். ஏன்டா சின்ன பிள்ளைங்க கூட இல்லாமல் எங்கடா பட்டுச்சு தம்பி, எங்கே பட்டுச்சு? நான் துடிக்கிறேன். இல்லைப்பா இங்கே படலைப்பா, இங்கே தான்ப்பா பட்டுச்சுன்னா அவனுங்க அப்புறம் போயிட்டாங்க. ஒரு உலக பிரகாரமாக ஒரு தகப்பன் தான் பிள்ளை மேலே இன்னொருத்தன் தெரியாமல் போட்ட பாலுக்கு எனக்கு கோவம் வருது அப்படின்னா, பிளான் பண்ணி திட்டம் போட்டு கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷனுக்கு விரோதமாக ஒருத்தன் எழும்புனா பரலோகத்தின் தேவன் அப்படி தான் இறங்கி வருவார். தூங்குறவங்க அல்லையிலேயே சொல்லுங்கள். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதனுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் அந்த அபிஷேகம் பண்ணின மனிதன் துயரத்தின் மிகுதியினால, வேதனையின் மிகுதியினால அவன் தேவனை நோக்கி அபயமிடும் பொழுது கர்த்தர் ஒருவரே அவங்களுக்காக இறங்கி வருவார். எப்படி அப்போ பார்க்குறாரு? அப்போ தாவீது மாம்சத்தில் இருந்து திறந்த வானங்களை பார்க்குறாரு, கேருபீன்களை பார்க்குறாரு. கேருபீன்கள் மேல் வேகமாக சென்றார்னா கேருபீன்கள் வேகமாக வர்றாரு. காற்றின் செட்டைகள் மீது தரிசனமானார். அப்போ தாவீதுக்கு யார் தரிசனமானார்? தேவன் தரிசனமாகிறார். அல்லேலூயா. உங்களுக்குலாம் அந்த வாஞ்சை இல்லையாங்க? நம்ம ஜெபம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரை அசைக்கணுங்க. நம்மளே ஜெபம் பண்ணுறப்ப அசையாமல் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் எங்கே அந்த ஆண்டவர் அசைய போகிறாரு? நான் அதை அசைவை பொறுத்து தான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். எல்லாமே இந்த அசைவு அசைக்கணும். செத்த பணம் தான் அசையாது. ஃபிசிக்ஸில் 2 இருக்குது, ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ். பாடம் எடுக்க விரும்பல. நிலையானது, நிலை இல்லாமல் அசையக்கூடியது. எங்கே நிலையாக இருக்கணுமோ அங்கே நிலையாக இருக்கணும், எங்கே அசையணுமோ அங்கே அசையணும். ஆண்டவர் நமக்காக செயல்படுகிற தேவன். ஆமேன். நாம் ஆண்டவருக்காக செயல்பட்டால் நமக்காக ஆண்டவர் செயல்படுவார். அப்போ ஆண்டவர் எப்படி வராராம்? அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால நெருப்பு தழலும் எரிந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து குமிரி உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க அப்படின்னா ஒரு தாவீதுக்காக கர்த்தர் குமுறாருங்க. தேவதூதர்கள் அல்ல, கேருபீன்கள் அல்ல, ஒரு பக்தனுக்காக கர்த்தர் குமுறுகிறார். யார் என் பிள்ளையை தொடர்றது? யார் என் பிள்ளை மேலே கை வச்சது? யார் என் பிள்ளைக்கு விரோதமாக எழும்புகிறது? கர்த்தருடைய கோபம் வானங்களில் கொந்தளிக்குது. அப்படியே அவர் சத்தம் விட்டார்னா அந்த பரலோகத்தின் தூதர்கள்லாம் நடுங்கி நிற்பாங்க. சர்வ சேனையும் நடுங்கி நிற்கும். அந்த சத்தத்தினால பரலோகத்தின் அஸ்திபாரங்களே அசையுதுன்னா அந்த அளவுக்கு தாவீது அவர் நேசிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு தாவீதும் தேவனை நேசிச்சிருக்கிறாரு. அப்போ தன்னை நேசிக்கிற ஒரு பாத்திரம் துன்பப்படும் பொழுது தேவன் அப்படி தான் இறங்கி வர்றார். அவர் என்ன செய்கிறாராம்? அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். தாவீது கண்டு எழுதுறாரு, தாவீது அனுபவிச்சு எழுதுறாரு. என் கையில் அம்பு இல்லைங்க, நான் ஒத்தையாக ஓடிட்டு இருக்கிறேன். ஆனால் அவர் எனக்காக அம்புகளை எய்கிறார். என்கிட்ட யுத்த ஆயுதங்கள் கிடையாது, ஆனால் ஆண்டவர் அவரை சிதறடிக்கிறார். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து மின்னல்களை பயன்படுத்தி அவர்களை கலங்க பண்ணுகிறார். அவருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதவுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டுச்சு. இன்ன வரைக்கும் பூமியின் அஸ்திபாரத்தை யாராவது பார்க்க முடியுமா? பூமியின் அஸ்திபாரம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? தாவீதினுடைய தரிசனம் வானத்து அஸ்திபாரங்கள் குலுகுனதையும் பார்த்துட்டு இருக்காரு, பூமியின் அஸ்திபாரம் திறவுண்டதையும் பார்க்குறாரு. அப்போ ஒரு தேவ மனுஷனுக்காக தேவன் செயல்படும் பொழுது வானத்திலேருந்து பூமி வரைக்கும் ஒரு நிலநடுக்கம் இல்லை, அசைஞ்சு அதிர்ந்துருது. அல்லேலூயா சொல்லுங்கள். எனக்காக தேவன் இறங்கி வந்தால் வானம் அதிரும், பூமி குலுங்கும், பர்வதங்கள் அதிரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு மீட்டர் மழை நவுந்துருச்சுன்னா அந்த பூமியோட ஸ்ட்ரக்சர் மாறிடும் தெரியுமா உங்களுக்கு? மாறுறது இன்ன வரைக்கும் வந்தது இல்லை, மாறினது இல்லை. பூமி குலுங்குச்சுன்னா என்ன ஆகுங்க? பூமி நம்ம சயின்ஸில் சொல்கிறாங்க, பூமி வந்து தன்னுடைய அச்சில் இவ்வளோ ஸ்பீடில் சுற்றிக்கிட்டே இருக்குது. தன் சூரியனையும் சுற்றுது, தன்னையும் சுற்றுது. இந்த சுற்றுறதில் கொஞ்சம் மாறினா கூட ராட்டனம் சுற்றுறது போல் சுற்றிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா கூட ஒன்று என்ன, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாறி போயிடும். ஒன்று பூமிக்கு வெளியில் பிரபஞ்சத்தில் விழுந்து போயிடுவாங்க, இல்லைன்னா உள்ளே அழிஞ்சு போயிடும். ஆனால் தேவன் நமக்காக செயல்படும் பொழுது இந்த பூமியால் அதை தாங்க முடியாது, வானமும் தாங்க முடியாது. ஆமென். அப்போ பாருங்கள், அவர் அம்புகளை எய்து அவரை சிதறடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணுகிறார். அவருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதவுகள் திறவுண்டு. சமுத்திரத்துக்கு மதவு எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியும்?
சமுத்திரத்துக்கு தண்ணி எங்கேருந்து வரும்? யோபுகிட்ட சொல்கிறாரு, சமுத்திரம் கர்ப்பத்திலிருந்து புறப்பட்டு வருவது போல். சமுத்திரம் வந்தது எப்படின்னா கர்ப்பத்திலிருந்து வர்றது போல் வந்துச்சு. அது வரும்பொழுது நீ கதவு போட்டு அடைச்சாயா கேட்குறாரு சர்ப்பம். நீங்கள் படைப்பின் நாட்களில் எல்லாமே உண்டாக கடவுதுன்னாரு. ஆனால் சமுத்திரம் மட்டும் உண்டாக கடவுதுன்னு சொல்லலை, அது ஏற்கனவே இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் அதை அவர் தான் உண்டாக்கினார், வானத்தையும் பூமியும் அவர் தான் உண்டாக்கினார். அது புறப்பட்டு வருகிற நாளில் யோபு இல்லை, மனுஷர்கள் இல்லை. ஆனால் பூமி ஃபஸ்ட்டு பிகினிங்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ ஜலம் ஏற்கனவே இருந்திருக்கு. அந்த ஜலத்துக்கே ஒரு மதகு ஒன்று இருக்குது, திறக்குது. அது எங்கே திறந்துச்சு அப்படின்னா நோவாவின் காலத்தில் திறந்துச்சு. வானத்தின் மதகுகள் திறந்துச்சு, பூமியின் அந்த பூதளத்தினுடைய அஸ்திபாரங்கள் திறவுண்டது. அப்போ அவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக, தம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்காக இவைகளையும் பயன்படுத்துகிறார். அப்போ நீங்கள் நானும் விசேஷித்தவர்கள். நாம் எப்படிப்பட்டவங்க? எனக்காக ரெக்கமெண்டேஷனுக்கு யாரும் வரணும்னு அவசியம் இல்லை, எனக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரும் வரணும்னு அவசியம் இல்லை, எனக்காக கோர்ட்டில் யாரும் வாதாடணும்னு அவசியம் இல்லை. என் அப்பாவுக்கு நான் பிரியமாக நடந்து, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம், என் தகப்பனுக்கு நான் பிரியமாக நடந்து அவரிடத்துல நான் விண்ணப்பிக்கும் பொழுது என் கர்த்தர் ஒருவரே இறங்கி வருவார், கர்த்தர் எனக்காக காரியங்களை செய்வார். அப்போ பாருங்க, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். ஐயோ, இவ்வளோ பிரச்சனை, ஜலப்பிரவாகம் நத்திங் பட் ப்ராப்ளம், அவ்வளவு பிரச்சனை. அந்த பிரச்சனையில் இருந்தெல்லாம் தேவனே என்னை கரம் நீட்டி, எப்படி பேதுருவை முழுகி கொண்டிருக்கிற அந்த சமுத்திரத்திலிருந்து தூக்கி எடுத்தது போல கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். என்னிலும் பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். நான் சில இடங்களுக்குலாம் நான் போகும் பொழுது மெயினாக இட பிரச்சனை தான் வரும். என் பக்கத்து வீட்டுக்காரன் இடத்த உள்ளே தள்ளி கட்டிட்டான், உன்னெல்லாம் யாரா எதிர்த்து பேச முடியும், நான் இப்படி தான் கட்டுவேன், இவனெல்லாம் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. நான் நேரடியாக பார்த்தேன். போலீஸ் வருது, பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க, இவங்களால தவிக்கிறாங்க. இது ஏன் இடங்க? இல்லை அது ஏன் இடம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இவங்களெல்லாம் எதிர்க்க முடியாதுங்க, நீங்கள் பேசாமல் போயிருங்க. நிறைய அப்படி தானே நடக்குது இல்லையா, இடத்த அபகரிக்கிறதோ எல்லாம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, என்னால் மேற்கொள்ள முடியாத பலத்த மனிதர்கள், அதிகாரத்தில் உள்ளவங்களை அவங்க கையிலிருந்து தப்பி வைக்கணும்னா யார் வருவா? கர்த்தர் ஒருத்தர் தான் வர்றார். என்னிலும் பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். அல்லேலூயா. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், ப்ளூரலில் போட்டிருக்கு. கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார், சிங்குலரில் போட்டிருக்கு. எனக்கு விரோதமாக ஒரு குரூப், ஒரு பெரிய சேனை வரலாம், கூட்டமாக வரலாம், ஆனால் ஒரே ஒருத்தர் எனக்கு போதும். என் பட்சத்தில் ஆதரவாக வந்தார்னா அவர் என்மேல் பிரியமாக இருந்தபடியால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். இது முக்கியமான விஷயமே இந்த 21 25 வரைக்கும் தான். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாய் பதிலளித்தார். இங்கே தான் விஷயம். ஆண்டவர் நமக்கு பதில் அளிக்கணும்னா நீதி வேணும். என் நீதி, நான் நீதியாக நடக்கலைன்னா எனக்கு பதில் ஆண்டவரே விட்டுட்டு போயிடுவார், போ அவனை அடிச்சுட்டு போயிடு அப்படின்னு. என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்க எனக்கு சரி கட்டினார். என் கையில் லஞ்சம் லாவண்யம் வாங்கலை, அடுத்தவங்க சொத்தை ஏமாற்றி வாங்கலை, பாவம் செய்யலை, கரைகள் இல்லை. 22வது வசனம், கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை. இதை சொல்ல முடியுமாங்க? தாவீது இதை எழுதும் பொழுது ஆண்டவர் பார்ப்பார், டே நீ எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாதா, மண்டையில் கொட்டுவாரா கொட்ட மாட்டாரா? ஆனால் அவர் தைரியமாக எழுதுறாருன்னா நிச்சயமாக அவர் துரோகம் பண்ணலை. பத்சேபால் விஷயம் அந்த மக்களை தொகையிட்டது, இதை விட்டுருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட காரியம், அதுக்கு முன்னாடி நடந்த காரியம். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட நாளிலிருந்து அவர் கர்த்தரோடு நடந்தார், கர்த்தருக்கு விரோதமாய் அவர் வாழல. எத்தனை முறை தப்பு பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட போய் சரண்டராகி தன்னை சுத்திகரிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், என் வழியில் நடக்கலை. இன்றைக்கி பல பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், என் இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன், எனக்குன்னு ஒரு வழி, எனக்குன்னு ஒரு பாதை, அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். என் முன்னாடி என்ன வச்சுருக்கிறேன்னா, கர்த்தருடைய பிரமாணத்தையும் அவருடைய நியாயங்களையும் வச்சுக்கிட்டேன். அவர் முன்பாக மன உண்மையாக இருந்து என் துர்க்கணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் பலன் அளித்தார். அப்போ எனக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு பலன் கொடுக்குறாருன்னா,
என்னுடைய நீதி என்னுடைய சுத்தம். ஆமேன். வரல. ஆமேன். அப்போ நம்ம நீதியும் சுத்தமுமாக இருந்தோம்னா கர்த்தர் நிச்சயமாய் பலன் கொடுப்பார். சங்கீதம் 68:8 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 68:8, பூமி அதிர்ந்தது, தேவனாய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற, அதை வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 68:8, பூமி அதிர்ந்தது, தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பதாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. அல்லேலூயா. சீனாய் மலை அசைஞ்சிச்சா இல்லையாங்க? சீனாய் அசைஞ்சிச்சுதா இல்லையா? அதிர்ந்தது. 7வது வசனம், 7வது வசனம் அதுலேயே, தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியிலே நடந்து வருகையில். அப்படின்னா என்னன்னா, 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்த பொழுது அவர்களுக்கு முன்பதாக தேவன் நடந்து வந்தார். நீங்கள் போயிட்டுருக்கிற இந்த வனாந்தர பாதை, நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வனாந்தர வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா, இந்த கஷ்டத்தில் இருக்காரான்னா, அவர் என் கூட இல்லை, எனக்கு முன்னாடி போயிட்டுருக்கார். எனக்கு முன்னாடி போயிட்டுருக்கார். அது முன்னாடி ஐயோ போனால் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, வியாழக்கிழமை அன்னைக்கு இஸ்ரேல் செமினார் நடந்துச்சு. அதில் அந்த ஊழியக்காரர் ரிச்சர்ட் உம்ரானுடைய அந்த பாடுகளை குறித்து அவர் சொன்னார். அவ்வளோ கிறிஸ்துவின் பாடுகள், எல்லாமே கல்வாரி பாடுகள். தயவுசெய்து அந்த மீட்டிங்கை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. யூடியூப்பில் லிங்க் இருக்குது, நீங்கள் பாருங்கள். நான் வேணால் குரூப்பில் போடுறேன். அழுன்னு அழுதேன். என்னால் கொஞ்ச நேரம் மேலே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கீழே போய் அந்த செய்தியை கேட்க என்னால் இருக்கவே முடியல. தேவன் அவ்வளவு கிரயம் நமக்காக செலுத்தியிருக்கிறார், அவ்வளவு பாடு அனுபவிச்சுட்ருக்கார். இன்றைக்கி நீங்கள் நானும் எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறதெல்லாம் நமக்கு அது பெருசாக தெரியுது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் ஒரு காரியத்தை அறிஞ்சேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இதய துடிப்பு, அந்த அவருடைய சரீரத்திலிருந்து உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. எங்கே? கெத்செமனே தோட்டத்தில் ரத்தம் வெளியில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா, அவருடைய இதய துடிப்பு இருக்குல்ல, ஒவ்வொரு துடிப்புக்கும் ரத்தம் வெளியில் வந்துச்சான். நீங்கள் இந்த பம்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் இருக்கும் அந்த காலத்தில். அந்த இப்போ தான் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்திருக்கு. ஒவ்வொரு தரமும் அது வரும்பொழுது என்ன ஆகும்னா, தண்ணி வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்கும். அதே போல் ஆண்டவருடைய ஒவ்வொரு துடிப்புக்கும் ரத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சான். அதை பார்த்து அழுதேன். அதை அறிஞ்சதுக்கப்புறம் அழுதேன். அவருடைய ஒவ்வொரு துடிப்புலையும் ரத்தம் வெளியில் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, கண்ணு முன்னாடி ஒரு ஜீவனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நமக்காக 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 அவ்வளவு பாடு, அவ்வளவு கஷ்டம். அந்த தேவன், அந்த ஆண்டவர் அவ்வளவு நம்மளை நேசிக்கிறார். அதில் சொல்கிறாரு, நான் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் கைவிட்டது. ஏன் கைவிட்டார்னா, ஆபிரகாமின் சந்ததிக்காக, ஆதாமின் சந்ததியை கைப்பிடிச்சு தூக்கிறதுக்காக சொந்த குமாரனை அவர் மரிக்க ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கி உங்களை என்னை ஆண்டவர் அவ்வளோ நேசிச்சிருக்காருங்க, அவ்வளோ விரும்புகிறாரு. அன்றைக்கி நம்ம அந்த பாடுகள் கஷ்டத்தில் நம்ம இருக்கிறோமா, ஆண்டவர் இருக்கிறாரா, பார்த்துக்கிட்டு இருக்காரா, நான் கேட்குற வார்த்தை, என் காதில் விழுகிற வார்த்தை கர்த்தருக்கு தெரியுமா, என்னை நிந்திக்கிற வார்த்தை தேவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரா, என் மேலே விழுகிற அடி ஆண்டவருக்கு தெரியுமா. அந்த ரிச்சர்ட் உம்ரான் அவரை அடித்து அவரை சித்திரவதை பண்ணுறப்ப அவ்வளவு கொடுமைகள். அவர் ஒருத்தன் வந்து ரொம்ப கொடுமையாக அடிப்பானா, உள்ளே போயிட்டு வந்தானாவே அவங்க அந்த ஜீவன் போயிருமாங்க. அப்போ ஒரு தினம் ஒருத்தன் அவ்வளோ அன்னைக்குன்னு ரிச்சர்ட் உம்ரான் அவருடைய செல்லுக்குள்ளார பூந்துட்டான். அவ்வளோதான், அவர் இனி மறிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப அந்த ரிச்சர்ட் உம்ரான் என்ன பண்ணார், தலையில் மட்டும் அவன் அடிச்சிடக்கூடாதுக்காக தலையை மட்டும் மூடிட்டு செவுறு ஓரமாக போய் இப்படி செவுறு ஓரமாக சாஞ்சிட்டாரான். சாஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக அடி சத்தம் கேட்குது, ஆனால் இவர் மேலே அடி விழலை. ரொம்ப நேரம் அடிச்சிருக்கான். அடித்து முடித்ததுக்கப்புறம் என்ன சத்தத்தை காணமே அப்படின்னு ரொம்ப நேரம் கழித்து திரும்பி பார்த்தா, அவன் அடித்தவன் கீழே டயர்டாகி விழுந்துட்டான். ஆனால் இவர் மேலே ஒரு அடி விழுவல. என்ன ஏன் மேலே ஒரு அடி விழுவலையேன்னு திரும்பி பார்த்தா, இவருடைய சரீரத்துக்கு மேலே இன்னொரு சரீரம் இருந்துச்சான். அந்த சரீரம் அப்படியே பிஞ்சு தொங்கி அப்படியே பரலோகத்துக்கு போச்சான். இன்றைக்கும் இயேசு நமக்காக அடிக்கப்படுறார். அன்றைக்கி ரிச்சர்ட் உம்ரான் அடிக்கப்பட்டப்ப இயேசு கிறிஸ்து தாமே ரிச்சர்ட் உம்ரானுக்கும் அந்த காவலாளிக்கு நடுவில் வந்து இருந்தார். இன்றைக்கி நம்ம மேலே விழுகிற அடி ஆண்டவர் மேலே விழும். நீங்கள் ஆண்டவருக்காக பாடு அனுபவிச்சிங்கன்னா
நீதியாய் உண்மையாய் கர்த்தரை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் நம்மளை அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குற தேவன் அல்ல. பாடு இருக்கும், வேதனைகள் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு அந்த வனாந்தர பாதையில் ஆண்டவர் நமக்கு முன்னாடி போகிறார். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியில் நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. நான் நடக்கிறதுனால பூமி அதிராது, அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆண்டவர் நடந்து வரும் பொழுது வானம் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பதாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. சங்கீதம் 77 13-17 வரைக்கும் வாசிங்களேன். சங்கீதம் 77 13-20 வரைக்கும். தேவனே, உமது வழி எங்கே இருக்குதான்? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குதான். அந்த பரிசுத்த ஸ்தலம் எதுங்க? எருசலேம். அந்த பரிசுத்த ஸ்தலம் மகாராஜாவின் நகரம். அப்போ இவர் எங்கே கூப்பிட்டு வர்றார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்த நகரமாகிய எருசலேமுக்கு நேராக கொண்டு வர்றார். பாவம் என்கிற எகிப்திலிருந்து பரிசுத்தமாகிய நகரமாகிய அந்த எருசலேமுக்கு கர்த்தர் நடத்தி கொண்டு வர்றார். இன்றைக்கு நம்ம இந்த பாவ உலகத்திலிருந்து பரலோக கானானுக்கு நேராக பரம எருசலேமுக்கு நேராக கர்த்தர் நடத்தி கொண்டு வர்றார். அப்போ நம்முடைய வழி எதற்கு நேராக போயிட்டுருக்குன்னா பரலோகத்தினுடைய சீயோனுக்கு நேராக, பரலோகத்தின் எருசலேமுக்கு நேராக நடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? நேற்று ஒரு மகள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அது பேருக்கு ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுமா அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் தேடிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப வேதனையாக போய், ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த பைபிளில் பழைய ஏற்பாடு இருக்குது, புதிய ஏற்பாடு இருக்குது பிரதர்னு என்கிட்டயே சொல்கிறாங்க. அப்படியாம்மா, சரிம்மா, சரி கொஞ்சம் இதை எடுக்கமா அப்படின்னா ஆதியாகமம் எங்கே இருக்குன்னு தெரியல, யாத்திராகமம் எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த லட்சணத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. அந்த லட்சணத்தில் பிள்ளைகளை வளர்க்குறாங்க. அப்போ அந்த பிள்ளைகிட்ட அது முழுக்க முழுக்க உலகத்தில் இருக்குது. படிக்க தெரியல, தப்பாக படிக்குது. கேட்டால் இங்கிலீஷ் மீடியங்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப நான் வேதனைப்பட்டது என்னென்னா, அதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் என் கண்ணு முன்னாடி காட்டுறாரு. சுற்றி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, சொல்ல முடியல நீ இந்த காரியத்தை ஈடுபட்டு இருக்கிற. அப்போ நீ இப்போ செத்தா எங்கம்மா போவ அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, நரகத்துக்கு தான் அங்கிள் போவேன் அப்படின்ட்டு. என்ன நரகத்துக்கு பிக்னிக்காக போக போகிறேன்? நானும் போவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களும் நரகத்துக்கு தான் போக போகிறோம். சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. நான் அதுக்கிட்ட கேட்டேன், ஒரே ஒரு தீக்குச்சி எடுத்துக்க, வீட்டில் கேஸ் ஸ்டவ் இருக்குல்ல எடுத்துக்க, ஒரே ஒரு நெருப்பு குச்சி எடுத்துக்க, பற்ற வை, எவ்வளோ நேரம் எரியும்? ஃபியூ செகண்ட்ஸ் தான் எரியும், லெஸ் தென் எ மினிட். ஓகே, அந்த லெஸ் தென் மினிட், அந்த ஒரு நிமிஷத்துக்கு கீழே எரியிற அந்த நெருப்பு குச்சியை உன் சிண்டு விரலில் அப்படியே பிடிச்சிட்டு நில்லு பார்க்கலாம், சுடுமில்ல அப்படின்னு. இந்த நெருப்பு குச்சி இவ்வளோ நேரம் எரியதுக்கே கொதிக்கும், புண்ணாகுன்றியே, நரகத்தில் அக்கினி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அக்கினியும் கந்தகமும் எரியும், என்ன பண்ணுவேன்? கந்தகம் எரியிறது எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ இந்த தீபாவளி வந்துருச்சு, வெடிக்க போகிறாங்க. எத்தனை பேர் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி வருவாங்க தெரியுமா? அப்படியே கொதிச்சு உடம்பெல்லாம் அழுகி வெடித்து செதறும், பாம் அப்படி வைப்பாங்க. அப்போ இங்கே வாதாளத்தில் வெடித்து செதறும். ஆண்டவருடைய வழியில் நடந்தால் ஜீவனுக்கு நேராக நடப்போம், உலகத்தின் வழியில் போனால் நரகத்துக்கு நேராக போயிடுவோம். ஆனால் இந்த உலகத்தின் வழி எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உம்முடைய வழி எங்கே இருக்குன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தேவனை போல பெரிய தேவனை. அந்த மகள்கிட்ட கேட்டேன், அம்மா உண்மையான கடவுள் உனக்கு யாருன்னு தெரியுமா? அம்மா, இயேசு கிறிஸ்து தான். அப்போ மற்றதெல்லாம் அப்படின்னு இல்லை, ரைட்டு. அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸு மற்ற தெய்வங்களை தெய்வமாக இல்லை, அப்போ அவங்களும் எங்கே போகிறாங்க? நரகத்துக்கு. நீ எங்கே போக போகிற? நானும் நரகத்துக்கு தான். அப்பயும் சொல்லுது. அப்போ திரும்ப ரோமருக்கு எழுத நிருபத்தில் எடு அப்படின்னா அது எங்கே இருக்குது? அது இப்போ புதிய சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எடுத்து 1ஆம் அதிகாரத்தில் அவர் தேவன் என்றும் அறிந்தும் அவர் தேவன் என்று அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறபடினால் உணர்வில்லாதவர்களாய் எல்லா காரியத்தையும் செஞ்சதுனால தகாத சிந்தனைக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார், கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தாங்கள் கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் மற்றவர்களை சுயாதீனத்துக்கு அழைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தேவனை அறிஞ்சு தேவன் தான் இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம நரகத்துக்கு போகிறது எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியுமா? உலகத்தான் இயேசு தான் உண்மையான தெய்வம்னு தெரிஞ்சிருந்தா நான் நரகத்துக்கு வந்திருக்க மாட்டேனே, பூமியிலே நான் மன்னிப்பு கேட்டு போயிருப்பேனேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் நம்மில் அநேக சத்தியத்தை அறிஞ்ச பிறகு நரகத்தில் வேதனை பொழுது, ஐயோ போதவருடைய சொல்லை நான் அலட்சியம் பண்ணேனே, என்னை கடிந்து கொள்ளுதவர்களை நான் வெறுத்தேனே, இன்றைக்கி உன் உருவம் அழியும் பொழுது. அப்போ நம்ம வழி எங்கே இருக்குன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக போகும் பொழுது நேராக பரமசிவனுக்குள்ளே போயிடுவோம், பரம கானானுக்குள்ளே போயிடுவோம். ஆனால் வழி மாறுச்சுன்னா வேறு எங்கேயாவது போயிடுவோம். வசனம் சொல்லுது, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே,
ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமே வெளிப்பண்ணிரு. நீ பரிசுத்த பாதையில் நடந்தாதான் தேவன் உனக்கு அற்புதம் செய்வார். பரிசுத்த வழியில் நடக்கிற மனுஷனுக்கு தான் அதிசயம் செய்வார். யாக்கோபு யோசேப்பு என்பவருடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர். ஜலங்கள் உம்மை கண்டது. எது கண்டுச்சான்? செங்கடல் கண்டுச்சான். கண்டுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே தேவன் அங்கே முன்னாடி வந்துட்டார். அல்லேலூயா. பின்னாடி தான் ரதம் வந்துட்டு, பின்னாடி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஜலங்கள் உம்மை கண்டது. தேவனே ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினதான். அல்லேலூயா. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? மோசே கையை கோலை உயர்த்திட்டாரு, அந்த கோலை உயர்த்தினோடனே கடல் பிளந்துருச்சுன்னு. அது ஒரு சும்மா ப்ராஃபிட்டிக்கல் ஆக்ட். நீ கையை உயர்த்துப்பா அப்படின்னு சொன்னது. ஆனால் செஞ்சது யாருன்னா கர்த்தர். அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் இருக்குது. இஸ்ரவேல் தேவன் இஸ்ரவேலின் ஜனங்களுக்காக செய்த மகத்துவமான காரியங்கள் இன்றைக்கும் நமக்காக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அங்கே ஜலங்கள் உம்மை கண்டது. தேவனே ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. நான் கலங்கிட்டு இருக்கக்கூடாது. மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலம் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகள் தெரிப்புண்டு பறந்தனா. பாருங்க, அந்த நீங்கள் எல்லா ரகசியங்களை ஒரே இடத்துல ஆண்டவர் எழுதி வைக்கல. சங்கீதங்களில் படிக்கும் பொழுதும் தீர்க்கதரிசன ஆகமத்தில் நீங்கள் படிக்கும் பொழுதும் இது எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வர்றப்ப ஆண்டவர் வெளிப்பட்டாருன்னா, ஃபஸ்ட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி நடந்து போயிட்டுருக்கிறாரு. பிதாவாகிய தேவன் தமது ரதங்களில் போயிட்டுருக்காரு. அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அந்த இன்னொரு இடத்துல அவருடைய ரதங்களோடு குதிரைகளோடு நீர் கடந்து போனீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அவர் நடந்து போனார்னு சொல்லப்பட்டிருக்கு. பின்னாடி ஆவியானவர் அக்கினி மதிலாய் பார்வோனுடைய சேனைக்கும் இஸ்ரவேலின் ஜனங்களுக்கும் நடுவே ஒரு அக்கினி ஸ்தம்பமாய் அவர் வந்துட்டு இருக்காரு. தொடர்ந்து பார்க்கும் பொழுது உமது குமிரலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது, மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி குலுங்கி அதிர்ந்ததான். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்துக்குள்ள வரும்பொழுது செங்கடலை பிளக்கிறப்ப பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. அப்போ இவங்க போகிறதுக்கு முன்னாடி, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பிளந்து போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் தாமே நடந்து போயிருக்கார். அந்த காலடிகள் அவங்க கண்ணுக்கு தெரியல, ஆனால் தீர்க்கதரிசி கண்ணுக்கு தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதிசயங்களை செய்கிற தேவனே உமக்கு ஒப்பானவர் யார்? ஏசாயா 23வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 23:11. கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி ராஜ்யங்களை குலுங்க பண்ணினார். கானானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாய் கட்டளை கொடுத்து. போதும் சிஸ்டர். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது கர்த்தர் வழியில் இவ்வளவு காரியங்களை செஞ்சிட்ருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காராம்? சமுத்திரத்தின் மேல் நீட்டி அப்படின்னா முதல்ல செங்கடலை கை வைக்கிறாரு, அங்கே ஒன்றும் இல்லாமல் பார்க்குறாரு. அடுத்த யோர்தானை கை வைக்கிறார், ஒன்றும் இல்லை. இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம், ராஜ்யங்களை குலுங்க பண்ணினார். கானானின் அரண்களை அழிக்க அப்படின்னா கானானியர்கள் வழிபட்டு வணங்கி வந்துகிட்டு இருந்த அந்த பொல்லாத ஆவிகளுடைய அரண்கள், என்ன சொல்ல போனால் சாத்தானின் அரண்கள், அந்த சாத்தானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாக கட்டளையிட்டார். இப்போ யோசுவா போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சார். மோசே தலைமையில் 2 ராஜ்யங்களை ஜெயிச்சார். நதிக்கு இப்புறத்தில் 2 ராஜ்யங்களை ஜெயிச்சார். நதிக்கு அப்புறத்தில் எல்லா ஜாதிகளையும் துரத்தி விட்டாங்க. ஆனால் இவங்க துரத்துறதுக்கு முன்னாடி இவங்க சரீர பிரகாரமாக யுத்தம் பண்ணுறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் இஸ்ரவேலின் ஜனங்களுக்காக முன்னே சாத்தானுடைய அரண்களெல்லாம் இடித்து போட்டார். அல்லேலூயா. நீங்கள் ஊழியங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆண்டவர் செய்கிற காரியம். ஒரு ஏரியாவுக்குள்ளே உங்களால் கிரியை செய்யவே முடியாது, போய் சுவிசேஷம் அறிவிக்கவே முடியாது, அந்த ஊரில் வாழவே முடியாது. அப்போ அந்த பகுதியில் ஒரு கோட்டை இருக்கும். எரிய கோட்டையை போல் பிசாசு என்ன பண்ணுவோம்? கோட்டையை கட்டி வச்சுருப்போம். இந்த கோட்டையை நம்மளால், இது ஆவிக்குரிய அரண்கள், ஆவிக்குரிய அரண்கள். அதனால் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, எங்களுடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளதாக இருக்குது. பூமிக்குரிய கோட்டைகளை உடைக்கிறதுக்காக அல்ல, ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சாத்தானின் அரண்களை உடைப்பதற்கு தேவ பலத்தை
அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு, ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு, தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இவங்க அந்த அளவுக்கு அபிஷேகத்தில் இல்லை. யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அறியலை. அதனால தேவனை வரைஞ்சி என்ன பண்ணுறாரு, கானானின் மொத்த அரண்களையும் கர்த்தர் அழித்து போட்டார். இன்றைக்கி பிரதர், நம்ம இந்த ஊரில் போய் குடியிருக்கலாமா, விவசாயம் செய்யலாமா, அல்லது வியாபாரம் பண்ணலாமா, இந்த ஊரில் ஊழியம் செய்யலாமா, அந்த ஊர் திறந்த வாசல் இருக்கா? பல பேர் இன்றைக்கி கேட்குறாங்க. எனக்கு திறந்த வாசல் வேணும்னா திறக்கிறவர்கிட்ட நான் போயிட்டா திறந்துடுவார். நானாக போய் திறந்துக்கிட்டு இருந்தேன்னா திறக்க முடியாது. அப்போ அரண்களை நிர்மூலமாக்குகிறது யாருன்னா கர்த்தர். அப்போ ஆண்டவர் முன்னாடி போகும் பொழுது எல்லாமே ஆவிக்குரிய காரியங்களை சொல்லிகிட்டு இருக்கிறேன். இன்னொன்று பாருங்கள், பூமியில் நடக்கக்கூடிய காரியங்கள் வெளிப்படுறதுக்கு முன்பதாக ஆவிக்குரிய மண்டலத்தில் கர்த்தர் செஞ்சிருவார். அதைத்தான் முன்னாடி சொன்னேன். செங்கடலை பிளக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் முன்னாடி போயிட்டார். ஆண்டவர் உத்தரவு கொடுத்துட்டாரு. ஆண்டவருடைய மின்னல்கள் அங்கே போயிட்டுருக்கு. ஆண்டவருடைய அம்புகள் தெரிப்புண்டு பறக்குது. ஏன்? அந்த செங்கடலை ஆளுகை செய்கிற அந்த வலு சர்ப்பம் அது 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 கட்டப்படணும், அது அழிக்கப்படணும்னா இங்கே இவங்க சரீர பிரகாரமாக யுத்தம் பண்ணல, ஆவிக்குரிய பிரகாரமாக தேவன் யுத்தம் பண்ணி அந்த சர்ப்பத்தின் ஆவியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். இல்லைன்னா செங்கடல்லாம் அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. அது வனாந்திரத்துக்குள்ளே போகும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த ஒரு சேயரிலிருந்து அப்படி ஒரு வசனம் இருக்கும் பாருங்கள். சங்கீதம் 68:8 வாசிங்களேன். சங்கீதம் 68:8 அது வாசிங்க. நியாயாதிபதிகள் 5:4-5. பூமி அதிர்ந்தது, தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது, சீனாய் மலையும் அசைந்தது. கர்த்தருக்கு முன்னாடி இந்த சீனாய் மலை அசைந்தது. யாத்திராகமம் 19:8 19:18. யாத்திராகமம் 19:18. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாக இருந்தது. எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. முழு மலையும் அதிர்ந்தது, ஒரு பகுதி இல்லை. சீனாய் மலை அவ்வளோ பெரிய ஏரியாங்க. கர்த்தருக்கு முன்னாடி அதிர்ந்துச்சுன்னா உங்கள் மலை எம்மாத்திரம், உங்கள் பிரச்சனை எம்மாத்திரம். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம். தெபோரால் பாட்டு பாடுறாங்க. தீர்க்கதரிசியாக தெபோரால் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு தேவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த பார்த்து சொல்கிறாங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். கர்த்தாவே, நீர் சேயீரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. இப்போ ஆண்டவர் எங்கே நடந்து வந்தார்? இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பதாக. ஜனங்கள் பின்னாடி வராங்கங்க, கர்த்தர் முன்னாடி நடந்து போகிறாரு. ஐயா, நம்ம வாழ்க்கையில் நம்ம தனியாக நடக்கலை. நான் உனக்கு முன்னே போய் கோண அளவைகளை செவ்வையாக்குவேன், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாடி நடந்து போகிறாரு. அப்போ நமக்கு முன்னாடி அது கடலோ மலையோ வனாந்தரமோ சேரோ சகதியோ குன்றோ பள்ளமோ எதுவாக இருந்தாலும் என் கர்த்தர் முன்னாடி போயிட்டு தான் நம்மளை பின்னாடி கூட்டிகிட்டு போகிறாரு. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நான் போயிட்டுருக்கிற பாதை கடினமான பாதைன்னு. அந்த கடினமான பாதையில் ஆண்டவர் முன்பதாகவே நமக்காக நடந்து போயிட்டு இருக்கிறாரு. நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வச்சுட்டு இருக்கிறதுக்காக. யோசிச்சு பாருங்கள், படைச்ச தேவன் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லலை. ஒரு லக்கை அடையணும்னா, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா சில பாடுகள் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த பாடுகளில் கர்த்தர் நமக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு, நமக்கு அதில் ஒரு ஜெயம் கொடுக்குறார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, நீர் சேயீரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது, கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்ததாம். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தினால பர்வதங்கள் மெழுகு போல உருகுமா? அப்போ என் பர்வதம், எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பர்வதம் உருகணும்னா அந்த அளவுக்கு பிரசன்னம் தேவை. எந்த அளவுக்கு நீங்கள் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பர்வதங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். கர்த்தர் உங்களுக்காக செயல்படும் பொழுது, இப்போ இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், வானம் அதிருது, வானத்தின் அஸ்திபாரங்கள் அதிருது, பூமி குலுங்குது, பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்குது, சமுத்திரம் அதிருது, சமுத்திரத்தின் அஸ்திபாரங்கள்.
அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு ஆழங்களையும் கர்த்தர் அசைக்கிறார், ஒவ்வொரு அஸ்திபாரத்தை கர்த்தர் அசைக்கிறார்னா அந்த அளவுக்கு தேவன் நம்ம நேசிக்கிறார், அந்த அளவுக்கு தேவனுடைய வழிகளை நம்ம கை கொண்டு வரணும். தாவீது சொல்கிறது போல், நான் உமக்கு முன்பதாக நான் நீதிகேடு செய்யலை. தானியேல் சொல்கிறாரு, நான் ராஜாவுக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் நீதிகேடு செய்யலை. எந்த மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக மன உண்மையாக இருந்து கொடிய துர்க்குணத்துக்கு தன்னை விலக்கி காத்து கொண்டு நான் உம்முடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை என்று சொல்லுகிறானோ அந்த மனுஷனுக்காக கர்த்தரே இறங்கி வருவார். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். 1 சாமுவேல் 14th chapter 14 and 15. அங்கே யோனத்தானும் சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் சண்டை போட போகிறாங்க. பெலிஸ்தர்கள் எதிர்த்து வந்து நிற்கிறாங்க. இவங்க கையில் ஆயுதம் இல்லை. யார் ஆயுததாரி அப்படின்னு பேர் போட்டிருக்கே தவிர அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர்கள் வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா, அந்த 13ஆம் அதிகாரம் 22வது வசனம் வருது, யுத்த நாள் வந்த பொழுது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாது இருந்துச்சு. இப்போ இவங்க யுத்தத்துக்கு போகும் பொழுது அப்பா பையன் ராஜகுமாரன் இவங்க கையில் மட்டும்தான் பட்டயம் இருக்குது, ஈட்டி இருக்குது. மற்றவங்க கையில் என்ன இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த யோனத்தானுக்கு ஒரு ஆயுததாரி இருக்கார். அவர் கையில் என்ன இருந்திருக்கும், பட்டயமே இல்லை, ஈட்டியே இல்லை. அப்படின்னா இவன் கையில் இந்த 1-2 பிடிச்சிட்டு போயிருக்க முடியும், ஒரு பட்டயமும் ஒரு ஈட்டியும் பிடிச்சிட்டு போயிருக்க முடியும். இப்போ பெலிஸ்தர்கள் சேனை அதிபதி நிற்கிது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, வா நம்ம போகலாம். 1 சாமுவேல் 14 யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியில் ஏறக்குறைய 20 பேர் விழுந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானயம் இருந்தவர்களும் கொள்ளையிட போனவர்களும் தண்டில் உள்ளவர்கள் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. தேவனால் உண்டான பயங்கரமாக இருந்துச்சு. 2 பேர் கையில் கொஞ்சம் ஆயுதத்தை வச்சுக்கிட்டு, அந்த ஆயுததாரி அவ்வளோ பெரிய ஆயுதமெல்லாம் கையில் தூக்கிட்டு போகல. ஆயுததாரின்னா என்னென்னா, யுத்தம் பண்ணக்கூடிய ராஜா வந்து ரதத்தில் நின்று அவர் யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னா கீழே ரதம் ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு சாரதி ஒருத்தர் இருப்பார். அல்லது ஆயுததாரி என்ன பண்ணுவார்னா ஆயுதத்தை எடுத்து கொடுப்பார். இவர் யுத்தம் பண்ண மாட்டார். ராஜாவுக்கு வில்லடு, வீட்டியடு, கம்படு அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு இருப்பார். இவங்க 2 பேரும் தவழ்ந்து மலையில் ஏறிட்டு இருக்கிறாங்க. அவன் மேலே இருக்கிறவங்க சொல்கிறான், நீ மேலே ஏறிவா, உனக்கு பாடம் புகட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் இவங்களுக்கு குறிப்பு அடையாளம். நான் உங்ககிட்ட வரேன்னு சொன்னால் நம்ம போக வேண்டாம், அவன் நம்மளை ஜெயிச்சிருவான். நீ மேலே ஏறிவான்னு சொன்னால் கர்த்தர் நம்ம அவன் கையில் ஒப்பு கொடுத்துருவார், அதனால் நம்ம போகலான்னு சொல்லி போகிறப்ப அவன் சொல்கிறான், நீ மேலே ஏறிவா அப்படின்றான். யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்து ஒரு சமமான தலையில் படிக்கட்டில் அவங்க ஏறல. மலைகள்னால் எவ்வளோ வழுக்கு பாறைகள் இருக்கும், கஷ்டப்பட்டு அவங்க ஏறிட்டு இருக்காங்க. இஸ்ரவேல் மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மரம் செடி கொடியெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது, எல்லாம் மொட்டைப்பாறை மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். அதில் அவங்க ஏறி போகும் பொழுது ஏறுறதே பெரிய விஷயம், வலிக்கு விட்டால் கீழே விழுந்துடணும். ஆனால் இவங்க ஏறிக்கிட்டே அடிக்கிறாங்க. அடித்தா 20 பேரை இவங்க காலி பண்ணுறாங்க. ஆனால் தேவனால் உண்டான பயங்கரம் இருந்ததுனால பூமி அதிர்ந்துச்சு. அப்போ 2 பேரை வச்சுக்கிட்டு மொத்த சேனையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்குறாரு. இன்றைக்கி என் கையில் ஆயுதம் இல்லை, என் கையில் பணம் இல்லை, என் கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் சத்துருக்கு முன்னாடி நான் போகிறேன்னு சொன்னால் கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் போங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்கள் கையில் ஜெயத்தை கொடுப்பார், சத்துருக்கள் பட்டு விழுந்து போவார்கள். ஆமேன், ஆமேன். புதிய ஏற்பாட்டில் 2 வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 26வது வசனம். அப்போஸ்தலர் 16:26. இது பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் இந்த பூமி அதிர்ந்துச்சு, வானம் குலுங்குச்சுன்ட்டு கிடையாது. புதிய ஏற்பாட்டிலே நடக்குது பாருங்கள். அது சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்தி பாருங்கள், சடுதியிலே. அப்போ அதுக்கு முந்தின வசனம் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி. இப்போ நடுராத்திரியில் என்னைக்காவது நம்ம அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? நடுராத்திரியில் நல்லா தூங்கியிருக்கிறோம், தூக்கம் வரலைன்னு மொபைல் ஃபோனை நோண்டுவோம். நடுராத்திரியில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? ஒன்றும் அசந்து தூங்குவோம், இல்லைன்னா தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டுருவோம். நடுராத்திரியில் அந்த அளவுக்கு அவங்க ஜெபம் எப்போ எந்த நிலைமை ஜெபம் பண்ணாங்க? நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு சுகமாவா? இல்லை, பசியில் கிடக்கிறாங்க, அடி வாங்கிட்டு கிடக்கிறாங்க. ஆண்டவுடைய நாமத்திற்காக பவுலையும் சீலாவையும் உரிச்சிட்டாங்க, தோலை உரித்து பின்னாடி 2 கையை கட்டி போட்டாங்க.
2 காலை இப்படி உயரத்தில் தூக்கி வச்சுட்டாங்க. நீங்கள் இங்கே 2 கையை அப்படியே பின்னாடி வச்சுக்கிட்டு காலை கொஞ்சம் ஹைட்டில் வச்சுக்கிட்டு உட்காந்து பாருங்கள், தெரியும். தொழு மரத்தில் தொங்க விட்டாங்க. அதில் உக்காந்துக்கிட்டு ரத்தம் போயிட்டு இருக்குது, வேதனை கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க? தேவனை பாடி துதிக்கிறாங்க. அவங்க பாடி ஜெபம் பண்ணுறாங்க. துதித்த பொழுது என்ன நடந்துச்சான்? உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. இவங்களுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, அந்த இருட்டுக்குள்ளார நடந்துச்சு. அதில் உள்ள எல்லாருடைய கட்டுகளும் போயிட்டு. ஏன் தெரியுமா? பிசாசு செஞ்ச வேலை. இவங்க ஊழியம் செய்கிறப்ப அங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஜெபம் பண்ணுற இடத்துல குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? ஜனங்களை வஞ்சிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணுவான்? குறி சொல்லுகிற ஆவியை வந்து கடைஞ்சிக்கிட்டு துரத்தி விட்டுருவான். இந்த பிசாசுகளாம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஐயையோ நம்ம ராஜ்யத்தை உடைக்க வந்துட்டானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதிகாரிகளை தூண்டி என்ன செஞ்சிடும்? கொண்டு போய் ஜெயிலில் வச்சிரும். இவன் அடித்தே கொண்டுருண்டா அப்படின்னு சொல்லி. எல்லாமே பிசாசுடைய வேலை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? பிசாசை குறித்து, ஆண்டவரை ஏன் எங்களை கைவிட்டு, நாங்கள் இப்போ தானே பிசாசை துரத்தணும், உங்களுடைய ராஜ்யத்தை கட்டணமே, இதெல்லாம் அவங்க புலம்பவே இல்லை. நீ செய்கிறத செய், அவருடைய நாமத்திற்காக நாங்கள் அடிக்கப்படுறோன்னு சொல்லிட்டு அவங்க நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இதை காவல் உள்ள அத்தனை பேரும் கேட்டாங்க. அவ்வளவு பேருடைய காதுகளில் கேட்குற அளவுக்கு ராத்திரியில் பாடுறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருடைய ஜெபமும் துதியும் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைய முடியும். சிறைச்சாலையின் அஸ்திபாரம்னா நீங்கள் போய் இந்த மியூசியத்துலலாம் போய், அதாவது இந்த அரண்மனைலாம் போய் பாருங்கள். சிறைச்சாலையோட சவுறுகள் எத்தனை பெருசு, எவ்வளோ அகலமாக இருக்கும். அந்த அஸ்திபாரம் கண்ணிலே பார்க்க முடியாது, அவ்வளோ ஆழத்துக்கு இருக்கும். அந்த அஸ்திபாரம் அசைஞ்சுதுன்னா, அந்த அளவுக்கு அசைஞ்சாதான் கதவுகள் திறக்கப்படும். அவ்வளவு அதிர்வில் தான் கட்டுகள் உடைக்கப்பட்டுச்சு. ஸோ ஆவிக்குரிய பிரகாரமாக இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சாத்தானுடைய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்பை உடைச்சாங்க. ஃபஸ்ட்டு ரட்சிப்பை தடை செய்து, அதாவது இந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய மனுஷனிருந்து அந்த ஆவியை துரத்தின உடனே இந்த ஆவிகள்லாம் இணைஞ்சு பவுலையும் சீலாவையும் கட்டி போட்டுருச்சு சரீர பிரகாரமாக. ஆனால் இவங்க சரீர பிரகாரமான கட்டுகளை பார்க்கல, ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கக்கூடிய யுத்தங்களை பார்த்து அங்கே அவங்க யுத்தம் பண்ணாங்க. நீங்கள் அவங்க பாடி ஜெபம் பண்ண பொழுது ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரண்களை அவங்க உடைச்சாங்க. அந்த அரண் அங்கே உடைச்சதுனால இங்கே இந்த பூமியில் இருக்கக்கூடிய கட்டுகள் அருந்தது. அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னா, சிறைச்சாலைக்காரன் ரசிக்கப்பட்டான், அந்த குடும்பத்தார் ரசிக்கப்பட்டாங்க. அந்த இரவு அவங்க ஞானஸ்நானம் வாங்கினாங்க. அந்த இரவு அவங்க சீசனாக மாறினாங்க. அந்த இரவு இவங்க காயம் கட்டப்பட்டுச்சு, இவங்களுடைய சரீர பிரகாரமான காயம். அப்போ இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் உலக பிரகாரமாக நீங்கள் உபத்திரவப்பட்டாலும், வசனத்திற்காக நீங்கள் பாதிக்கப்பட்டாலும், மனுஷனோடு வழக்காடாதீங்க. ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் அரண்களை உடைச்சிங்கன்னா கர்த்தர் பூமியில் ஒரு திறந்த வாசலை வச்சுருப்பார். கர்த்தர் ரட்சிப்பை கொண்டு வருவார். அப்போஸ்தலர் 4:31. அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தைரியமாய் சொன்னார்கள். இது அப்போஸ்தலருக்கு மாத்திரம் இல்லைங்க, விசுவாசிகள். பின்னாடி பாருங்கள், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு அசைவு தாங்க கடைசி காலத்தில் வேணும். ஆதியில் சபை வளர்ந்ததுக்கு காரணம் என்னென்னா, அவங்க எங்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்களோ அது இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மேல் வீட்டார்கள் அவங்க எல்லாம் இருக்கிற அந்த பெந்தகோஸ்தே நாளில் வரும்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் வந்துச்சு. ஒரு பெரிய அசைவு உண்டாச்சு. எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ பெரிய சத்தம் கேட்குது, அக்கினி இறங்குது, அக்கினி நாவுகள் பிரிஞ்சிருக்கு, எல்லாம் வெளிப்படையாக நடக்குது. ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாயிற்று. இங்கே 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், இவர்கள் கூடி ஜெபம் பண்ணின அந்த இடம் அசைஞ்சிச்சு. இடங்கிறது இந்த அன்னை காம்ப்ளெக்ஸ், இந்த செகண்ட் ஃப்ளோர் மட்டும் அசையக்கூடாது, இந்த சரௌண்டிங்ஸே அசையணும். ஒரு இடத்துல நீங்கள் அந்த வாஜ்பாய் காலத்தில் அப்துல் கலாமை கொண்டு முதல் அணு ஆயுத சோதனை நடத்தினப்போ பூமி அதிர்ந்தது. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சோதனை நடக்கும் பொழுது அந்த இடம் அசையும். உலகத்தில் எல்லாம் பார்க்குறாங்க, என்ன பூமி அதிர்ச்சியா, ஏன் நடக்குது, எல்லாம் நடக்குதுன்னா அப்புறமா தான் இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க, நாங்கள் நியூக்ளியர் பாம் நாங்களும் செஞ்சுருக்கிறோம், அதனால தான் அசைஞ்சிச்சினோடனே எல்லாம் அரண்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கிட்ட நியூக்ளியர் பாம் கிடையாது. ஒன்றே ஒன்று இருக்குது, நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற முழங்கால் இருக்குது, நமக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் இருக்கிறார், ஜெப ஆவியின் அபிஷேகம் இருக்குது. நாம் ஜெபிக்கும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்தை அசைச்சாதான் பூமிக்குரிய மண்டலம் அசையும். மீண்டும் சொல்கிறேன், ஆவிக்குரிய மண்டலம் அசைத்தால்
பூமிக்குரிய மண்டலம் அசையும். உங்களுக்காக எனக்காக செயல்பட கர்த்தர் ரெடியாக இருக்கார். இயேசு மரித்த பொழுது ஒரு மிகப்பெரிய காரியம் வந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, இது வரைக்கும் உலகத்தில் ஆதாமி நாட்களிலிருந்து இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் இந்த பூமி இருளில் கிடந்துச்சு, சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்துச்சு. ஆனால் இயேசு எப்போ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தாரோ, மத்தேயு 27:51 சொல்லப்பட்டிருக்கு, இயேசு மரித்த பொழுது திரைச்சிலை மேல் தொடங்கி 2 கிழிஞ்சிச்சு, பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. அது வரைக்கும் பிசாசின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த உலகத்தை ஆண்டவர் தன்னுடைய கையில் எடுத்தார். இன்றைக்கி நமக்காக இவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சுருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்காக உங்களுக்காக தேவன் இன்றைக்கு செயல்படுகிறார். சங்கீதம் 2 சாமுவேல் 22:8 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. இன்றைக்கி உங்களால் என்னால் அசைக்க முடியலன்னா அந்த அதிகாரத்தை கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் கொடுத்துட்டாரு. அவங்க கூடியிருந்த இடமெல்லாம் அசைய ஆரம்பிச்சிச்சு, அவங்க ஜெபிக்கிற இடமெல்லாம் அசைய ஆரம்பிச்சிச்சு. ஏதோ பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலை அதிர்ந்தது, சமுத்திரம் குலுங்கினது, வானத்து அஸ்திபாரங்கள் அசைந்தது, அதிர்ந்தது, நிறைய வாசிக்கிறோம். ஆனால் அதனுடைய காலங்கள் வேறு, இன்றைக்கி இருக்கிற காலம் வேறு. இன்றைக்கி நம்ம எதை அசைய பண்ண போகிறோம்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் இன்னொரு விசை வானத்தையும் பூமியை அசைய பண்ணுவேன். ஏன் அசைய பண்ணுறாராம்? ரட்சிப்பை உண்டு பண்ண, தேவனுடைய மகிமையை கொண்டு வருவதற்காக, எழுப்புதலை கொண்டு வருவதற்காக, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக கர்த்தர் வானத்தையும் பூமியை அசைய பண்ண போகிறார். அசைக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா, இல்லை வேடிக்கை பார்க்குறவர்களாக இருக்கிறோமா? அதை நாம் தான் முடிவு பண்ணணும். நீங்களும் நானும் இன்றைக்கி செயல்படலன்னா கர்த்தர் யாரை கொண்டாவது செயல்பட வைப்பார். ஆனால் நாம் பங்கை இழந்து போயிடுவோம், நமக்கு பங்கு கிடைக்காது. ஸோ நம்முடைய ஜெப வாழ்க்கை அசைக்கிறதா இருக்கணும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன்னப்பா. ஆண்டவரே, கிருபை கொடுங்க. கர்த்தாவே, பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் நீர். தேவனுடைய பயங்கரமான செயல்களை வந்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதிசயங்களை செய்கிற தேவன் நீர். ஆண்டவரே, கர்த்தர் தெரிந்தெடுத்த ஜனத்திற்காக, கர்த்தர் தெரிந்தெடுத்த மனுஷர்களுக்காக ஆண்டவரே அப்பா, நீர் வானத்து அஸ்திபாரங்களை எல்லாம் குலுங்க பண்ணுகிற தேவன், பூமியின் அஸ்திபாரங்களை குலுங்க பண்ணுகிற தேவன், சமுத்திரத்தின் அஸ்திபாரங்களை குலுங்க பண்ணுகிற தேவன். தேவன் செயல்படுகிற எல்லா இடங்களிலேயும் ஆண்டவரே பூமி அதிர்கிறதப்பா, சமுத்திரம் குலுங்குகிறது, சீனாய் மலை அதிர்ந்தது. ஆண்டவரே, எந்த இடத்துல தேவன் வல்லமையாக இடங்குற பொழுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக அப்பா வைராக்கியமாய் வரும் பொழுது ஆண்டவரே பூமி தாங்க முடியல, மலைகள் தாங்க முடியல. ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளிலையும் கர்த்தர் செயல்படுவீராக. நாங்கள் அடைந்து தீர வேண்டிய கானான்குள்ளார, நாங்கள் சேரக்கூடிய சீயோன் பர்வதத்திற்குள்ளாக, அந்த பரம சீயோனுக்குள்ள நாங்கள் போகிற வழியில் ஆண்டவர் கர்த்தர் நடத்தும். கர்த்தருடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய வழி பரிசுத்தமானது. அந்த வழியில் நாங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவரை, எங்கள் வழியில் ஏற்படக்கூடிய பாதைகளில் வரக்கூடிய இடரல்கள் எல்லாம், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரை நிர்மூலமாக்கத்தக்கதாக கர்த்தாவே எங்கள் கண்களை திறந்து கொடுங்கப்பா. ஆண்டவரை, ஏதோ கர்த்தர் ஜெபிச்சா எங்களுக்கு கொடுத்துருவார், ஏதோ ஆண்டவர்கிட்ட ஏதோ நாங்கள் ஒரு குறைத்து இருக்கிற ஒரு ராஜாவாக மாத்திரம் பார்க்கல, அவர் எங்களுக்காக வல்லமை செயல்படுகிற மகாராஜாவை நாங்கள் பார்க்கிறோம். அன்ற சுயநலத்துக்காக கர்த்தரை தேட விரும்பல, தேவாதி தேவனுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக, தேவாதி தேவனுடைய மகிமையை மகத்துவத்தையும் ஆண்டவரை நாங்கள் உலகத்தில் நிரூபிக்கிறவர்களாக, காண்பிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரை, எங்களை உருவாக்கி கொடுங்க. ஒரு தாவீதுக்காக நீர் வைராக்கியம் கொண்டு இறங்கின தேவன். ஆண்டவரே, தாவீதுக்காக ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய ஜெபத்திற்காக அவன் தன்னிலும் பலவான்களாக இருந்த சத்துருவின் கைக்கு விடுதலையாக்கும்படி இறங்கின தேவன். ஆண்டவரே, மோசே, ஆரோன் என்பவர்கள் கையில் ஆண்டவர் 30 லட்சம் ஜனங்களை விடுவிப்பதற்காக இறங்கின தேவன். தெபோராளி நாட்களில் ஆண்டவரே அவர்கள் யுத்தம் பண்ணின பொழுது கர்த்தாவே, வானத்து நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ணினது, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து யுத்தம் செய்தது. ஆண்டவரே அப்பா, வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. ஆண்டவரே அப்பா, புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், பவுலின் நாட்களிலேயும் அப்போஸ்தலர் நாட்களிலேயும் வானத்தின் சத்துவங்களை எல்லாம் கர்த்தரை அசைத்தீர். ஆண்டவரே, எங்களுக்காக கர்த்தர் அப்படியே செய்வீராக, எங்களுக்காகவும் செய்வீராக. எங்கள் வாழ்க்கை ஆண்டவர் ஒரு அசைகிற ஒரு வாழ்க்கையாய், அசைக்கிற வாழ்க்கையாய் மாறட்டும். செத்த வாழ்க்கையை எங்களை விட்டு எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.